ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். ஸோ அந்த வருஷம் டிசம்பர் 30, 31ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்க, எந்த நாட்டில் இருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமானத்தில் விபத்து ஏற்பட்டது? சரிங்களா? ஸோ எந்த நாட்டிலேருந்து வந்ததுன்னா தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து நாட்டிலேருந்து வந்த ஒரு விமானம் தான் தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விபத்து ஏற்பட்டது. சரிங்களா? இதே மாதிரி பாருங்கள், 1997இல் கொரியா ஏர்லைன் விமானம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள குவாம் தீவில் விபத்துக்குள்ளானதில் 228 பேர் விபத்து. சரிங்களா? ஸோ 1997 தான் எந்த தீவில் விபத்துனா குவாம் தீவு. அடுத்தது 2007 பிரேசிலின் சாவ் பாலோ நகரில் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தில் 187 பேரும் தரையில் 12 பேரும் உயிரிழந்தனர். சரிங்களா? எப்போ 2007 பிரேசில். சரிங்களா? அடுத்தது 2010 இந்தியாவின் மங்களூரில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் பள்ளத்தில் விழுந்து 158 பேர் இருந்தனர். சரிங்களா? ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் எங்கன்னா இந்தியாவில் உள்ள மங்களூரில் ஒரு 158 பேர் இருந்தனர். இயர் 2010. அடுத்தது 2013 ஏசியனா ஏர்லைன் விமானம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் விபத்தின் போது 3 பேர் உயிர்ந்தனர். சரிங்களா? சான் பிரான்சிஸ்கோவில் விபத்தின் போது 3 பேர் உயிர்ந்தனர். சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழகத்தில் ஜனவரி மாதம் முதல் விடுமுறை மற்றும் ஓய்வூதிய பலன்களை பெற அனைத்து அலுவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பணியாளர்களுக்கு செயலி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த செயலியோட பேர் களஞ்சியம். சரிங்களா? அடுத்த 3 பாருங்கள், மக்களை அரசமைப்பு சட்ட பாரம்பரியத்துடன் இணைப்பதற்காக எந்த வலைத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா constitution75.com. சரிங்களா? constitution75.com. அடுத்தது, மகா கும்பமேளாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு உரையாடல் பயன்படுத்தப்பட உள்ளது. அதோட பேர் ஷார்ட்போட். சரிங்களா? அடுத்தது, ஸோ இந்த ஷார்ட்போட் மூலமாக ஒரு 11 இந்திய மொழிகளின் தகவல்களை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மொழிகள்னால் 11 இந்திய மொழிகளின் தகவல்களை பெறலாம். அடுத்த 5வது, நாட்டில் 2015-2023 வரையிலான காலகட்டத்தில் மலேரியா பாதிப்பு 80% குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. சரிங்களா? எத்தனை சதவீதம்? 80% குறைந்துள்ளது. அடுத்தது 6வது பாருங்க, பஸ்தர் ஒலிம்பிக் போட்டி அண்மையில் நடத்தி முடிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். என்ன பகுதினா பஸ்தர் பகுதி. அடுத்தது, பாம்பன் புதிய பாலம் கடல் நீரால் துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு எந்த பெயிண்ட் மூலம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா இலகு ரக இரும்பு ஜிங்க் பாலிசுலோக்ஷன் பெயிண்ட். சரிங்களா? இலகு ரக இரும்பு ஜிங்க் பாலிசுலோக்ஷன் பெயிண்ட். ஸோ இதை பயன்படுத்தி தான் இரும்பு துருப்பிடிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதேமாதிரி பாருங்கள், பாம்பன் பாலத்தை தூக்கி இறக்க ஒரு 45 நிமிடங்கள் ஆகும். சரிங்களா? பழைய பாம்பன் பாலத்தை தூக்கி நிறுத்த 45 நாட்கள் ஆகும். அதேமாதிரி புதிய பாலத்துக்கு ஒரு 15 நிமிஷங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, இந்த புதிய பாலம் பராமரிப்பின்றி 30 ஆண்டுகள் இயங்கும். சரிங்களா? எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல், பேட்ச் ஒர்க் இல்லாமல் 38 ஆண்டுகள் இயங்கும். அதன் பின் குறைந்தபட்ச பராமரிப்புடன் 58 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாலத்தோட மொத்த நீளம், சரிங்களா, அந்த புதிய பாலத்தின் மொத்த நீளம் 2087 மீட்டர். ஸோ இந்த பாலம் 550 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, பாம்பன் பழைய பாலம் 1870 கிழக்கிந்திய கம்பெனியால் கட்ட முடிவு செய்யப்பட்டது. சரிங்களா? எந்த கம்பெனியால்? கிழக்கிந்திய கம்பெனியால் கட்ட முடிவு செய்யப்பட்டது 1870. அதுக்கப்புறமா 1914 இந்த பாலம் கட்ட தொடங்கப்பட்டு 1914 முடிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த 8வது பாருங்க, மத்திய அரசின் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்துக்கு 6.21 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. இந்த திட்டம் 2024-25 மத்திய பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு நாட்டின் முன்னணி 500 நிறுவனங்களில் பணி அனுபவம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? எத்தனை நிறுவனங்கள்? 500 நிறுவனங்களில் பணி அனுபவம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதம் 5000 வீதம் 12 மாதங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன திட்டம்? பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம். அடுத்தது பாருங்கள், நாட்டில் முதல் முறையாக உலக ஒளி சரி, இந்த ஒளி வரும் உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு நடைபெறுவதாக பிரதமர் அறிவித்துள்ளார். சரி, என்னென்னா உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு. ஸோ இது வேவ்ஸ் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடைபெறுதுன்னா பிப்ரவரி மாதம் நடைபெறும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தது, சீனாவில் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயத்தை தடுக்கவே அருணாச்சல முதல்வர் பெமா காண்டு கொண்டு வந்த திட்டம் எதுனா சியாங் திட்டம். சரிங்களா?
ஸோ என்னென்னா சீனா வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்க வந்து ஒரு உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவதாக அறிவித்திருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து வெள்ள அபாயம் ஏற்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் அருணாச்சல முதல்வர் பெமா காண்டு வந்து சியாங் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சியாங் திட்டம் கொண்டு வந்தது யாருன்னா பெமா காண்டு. இவங்க வந்து அருணாச்சல பிரதேசின் முதல்வர். அடுத்தது அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஹோனேரு ஹம்பி. சரிங்களா? ஹோனேரு ஹம்பி. அடுத்தது நியோ டைட்டல் பூங்கா எங்கு தமிழக முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுனா தூத்துக்குடியில். சரிங்களா? நியோ டைட்டல் பூங்கா எங்கே திறந்து வைக்கப்பட்டுள்ளதுனா தூத்துக்குடியில். இது வந்து ஒரு 5 தளங்களாக இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரி புதுமை பெண்கள் திட்ட விரிவாக்க தொடக்க வேலை நடைபெற்ற இடமும் தூத்துக்குடி தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.